ஹாய் ஆல், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஐபிஎல் ஆக்ஷன் வரப்போகிறது. ஸோ ஐபிஎல் ஆக்ஷன் வந்து 16th அன்னைக்கு நடக்க போகிறது அபுதாபியில். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட அதோட குவிக் ப்ரெடிக்ஷன், ஒரு மாக் ஆக்ஷன் மாதிரி, பட் ஆனால் குவிக் ப்ரெடிக்ஷன்ஸ், மார்க்கி பிளேயர்ஸ், இம்பார்ட்டண்ட், த பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் இப்போ வரைக்கும் வந்து ஐபிஎல்ல அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற பிளேயர்ஸை பற்றி வந்து பேச போகிறோம். ஒரு ஸ்மால் லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ், ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பேட்ஸ்மேன், bowling, விக்கெட் கீப்பர்ஸ், ஸ்பின்னர்ஸ், அதை பற்றி பேச போகிறோம். நானும் பாலகிருஷ்ணனும் இருக்காருங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். கண்டினியூ வித் செட் ஃபோர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் இங்கே வந்து ஜெரால்ட் கோட்ஸே, சவுத் ஆஃப்ரிக்கன். ஸோ பாலகிருஷ்ணன், என்ன நினைக்கிறீங்க? ஜெரால்ட் கோட்ஸே அவர் எங்கே போவார்? ஜெரால்ட் கோட்ஸை பொறுத்தவரையும் மே கோ வித் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. பிகாஸ் அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆர் ஈவன் சன்ரைசர்ஸ் ஃபார் த மேட்டர், அங்கே ஓகே. கூட சான்சஸ் இருக்கு. ஐ ஃபீல் மேபி ஹேசல்வுட்டுக்கு வந்து ஆர்சிபியில் வந்து ஒரு பேக்கப். ஐ ஃபீல் ஹீ குட் பி அண்ட் அதர் குட் ஆப்ஷன். அதே டைமில் வந்து இங்கே இந்த லிஸ்ட்டில் வர அந்த ஒரு ஃபாஸ்ட் bowler வேணும்ல, ஃபாரின் ஃபாஸ்ட் bowler. ஸோ இவங்க ஐ திங்க் பத்திரானாலாம் ஆர்சிபி எடுக்க முடியாது. ஆண்ட்ரிக் நோக்கியா கூட தெரியல அவங்க. பட் ஆனால் ஆண்ட்ரிக் நோக்கியா சின்னசுவாமியில் துவம்சம் ரெண்டு பண்ணுவாங்க போகும். அந்த பேஸை ஆ, வச்சுட்டு. ஸோ கரெக்ட். ஜெரால் கோட்ஸேக்கு போகலாம். இட்ஸ் நாட் அ பேட் ஆப்ஷன் ஃபார் ஆர்சிபி. ஜெரால் கோட்ஸே ஹேசல்வுட்டுக்கு. பட்டு ஐ திங்க் அவங்க அப்படி போகணுன்னா இவர் ஆகாஷ் தீப்பை ட்ரை பண்ணலாம், இல்லை மேட் என்ட்ரி ட்ரை பண்ணலாம் ஆர்சிபி பொறுத்தவரையும், இன்ஸ்டெட் ஆஃப் ஜெரால்ட் கோட்ஸே. பட் ப்ராப்ளம் என்னன்னா இவங்களாம் இந்த ஹையர் காசு, ப்ரைஸ் நான் போவாங்க. மோர் காசை பத்தி தான் சொல்றேன். ஆமாம் ஆமாம், ப்ராக்டிக்கலா வந்து பேக்கப்புக்கு ஜெரால் கோட்ஸே. கோட்ஸே கம்மியாக தான் போவார், ப்ரைஸ் வைஸ் கம்மியாக தான் போவார். இஸ் நாட் இன் கிரேட் ஃபார்ம், இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு சான்ஸ் 16 இஸ் வச்சுன்னு தான் நான் சீப்பர். வந்து பேசுறேன். அந்த ஒரு இதுக்கு தான். அதுக்கு ஆமாம் இல்லைன்னா ஆமாம், பத்திரானானே சொல்லியிருப்பேனே. பத்திரானா இங்க நல்ல ஆப்ஷனா தானே இருக்கும். ஸோ நல்ல ஆப்ஷன் தான். ஐ திங்க் இந்த இதுலயே பத்திரனா நீ சொல்றதுனால பத்திரனா எங்க போவார் அது வரும். பத்திரானா வந்து பத்திரானா டிசின்னு எழுதியிருக்கேன். கேகேஆர் கேகேஆர் டிசின்னு எழுதியிருக்கேன். டிசி, ஐ ஃபீல் டிசி வில் கோ. ஐ ஃபீல் கேகேஆர் சான்சஸ் இருக்கு. ஏன்னா டிஜே பிராவோ அங்க இருக்கிறதுனால கேகேஆருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அண்ட் ப்ரைஸ் அவர்கிட்டயும் ஆக்ஷன் அமௌண்ட் அதிகமா இருக்கறனால கேகேஆருக்கு. இல்லைன்னா சிஎஸ்கே மைட் ரீடைன் இம். பத்தி மதீஷா பத்திரனா அவர் வந்து லெஸ் தென் 14 crores கிடைச்சா சிஎஸ்கே வில் பிக் இம் அகைன். ரீடைன் பண்ண பார்ப்பாங்க. லெஸ் பட் ஆனால் அவங்க அவங்களோட எலிஸ் ப்ரீவியஸ். எலிஸ் அப்புறம் இன்னொரு bowler இருக்கானே, நான் ஃபகாத் நேம். இன்னொரு ஃபாஸ்ட் bowler, அன்சுல் கம்போஜ் இருக்காரா? அன்சுல் கம்போஜ், எலிஸ், ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் bowler யாராவது சொல்லு சிஎஸ்கேல. சிஎஸ்கேக்கு எலிஸ் தான் மெயின். நூர் அகமது இருக்காரு நூர் ஸ்பின்னுக்கு அகமது. பொறுத்தவரையும். வேற யாரும் பட் இல்லைல்ல. ஐ திங்க் வேற யாரும் இல்லை. அதனால தான் அவங்க வந்து பத்திரானாவை ரிட்டைன் பண்ண பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கேகேஆருக்கும் ஏன் தேவைன்னா ஆண்ட்ரிக் நாட்கே அவங்க விட்டுட்டாங்க. கேகேஆருக்கும் ஃபேஸ் bowler தேவை. இப்போ இவரும் போன வருஷமே ஸ்டார்க்கை மிஸ் போட் பண்ணாங்க. ஸோ பத்திரானா ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருக்கலாம். அண்ட் அகைன் டி பிராவோ வந்து அங்கே இருக்கிறதுனால, வாட்சன் அங்கே இருக்கிறதுலாம் வந்து, ஸோ அவங்களுக்கு தே வில் ட்ரை டு பிக் பத்திரானா மாதிரியான பிளேயர் சான்சஸ் இருக்கு அவங்க பிக் பண்றதுக்கு. ஐடியலி வில் பி சூட்டட் ஃபார் அங்க பத்திரானா வந்து கல்கட்டாக்கும் வாய்ப்பு இருக்கு. ஈவன் சிஎஸ்கே ஐ ஃபீல் எதிர் பிட்வீன் கேகேஆர் சிஎஸ்கே தான் மோஸ்ட்லி பத்திரானா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, குட். நெக்ஸ்ட் வந்து ஜேக்கப் டஃபி. அவரு எங்க போறாரு? ஜேக்கப் டஃபி அண்ட் ஜேக்கப் டஃபி இஸ் டூயிங் ரியலி வெல். எக்ஸ்ட்ரீம்லி சூப்பரா போட்டுட்டு இருக்காரு ஜேக்கப் டஃபியை பொறுத்தவரையும். ஐ திங்க் ஜேக்கப் டஃபி வந்து ஐடியலி வில் கோ டு சன்ரைசர்ஸ் ஆர் ஈவன் ஈ கேன் கோ டு சிஎஸ்கே மாதிரியான வாட் அபவுட் இதுக்கு பஞ்சாப் பேக்கப்புக்கு கிங்ஸ்? தேவைப்படும். காசு இல்லை, பட் பஞ்சாப் கிங்ஸ் பஞ்சாப் போவாங்க. கிங்ஸ்க்கும் சான்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன் சன்ரைசர்ஸ் சொன்னோன்னா, போத்து இவர் இருக்கார்ல, டேனியல் வெட்டோரி இன் சன்ரைசர்ஸ் as well as இங்க ஃபிளமிங் இருக்கார் சிஎஸ்கே. ஸோ தே நோ இம் வெல். ஜேக்கப் டஃபியை பொறுத்த வரையும் ஐ ஃபீல் அந்த கேஸ்னால நான் சொன்னேன். ஓகே.
Even they can, RCB can also try for Jacob Duffy. ம் He's also decent. If Matt Henry is not coming, they can try for Jacob Duffy மாதிரியான பவுலர் கூட அவங்க ட்ரை பண்ணலாம். ம் பட் என்னன்னா குஜராத் டைட்டன்ஸ்னு இருக்காங்க, அவங்க தான் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் நெஹ்ராக்கு. அவரும் ம் அவுட் ஆஃப் சிலபஸ் அவங்க கூட சான்சஸ் இருக்கு. ம் ಅದು ಇಲ್ಲ ನಮ್ಮ Certainly. ಏರಿಯಾ ಅವರು ಸುಮ್ಮನೆ ಎಲ್ಲಾ ಪ್ಲೇಯರ್ಗೂ ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಇದು ಇಟ್ಬೇಕು. ಅದು ಎತ್ತಿದ್ರೇನೆ ನಮ್ ಬೇರೆ ಬೇರೆ ಪ್ಲೇಯರ್ ಬೇರೆ ಟೀಮ್ಗೆ ನಮ್ಗೆ ಇದು ಅವ್ರು ನಮ್ಗಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಅವ್ರಿಗೂ ಇರಬಾರ್ದು ಕಾಸು ದುಡ್ಡು. ಸೊ ಅದೇ ನಮ್ಮ ಏರಿಯಾ ಎಲ್ಲ RCB ಟೀಮ್ ಎಲ್ಲಾ ಪ್ಲೇಯರ್ಗೂ ಒಂದ್ ಲೆವೆಲ್ಗೆ ಒಂದು 10 crores ಇಲ್ಲ 11 crores ಅಷ್ಟ್ ತನಕ ಹೋಗ್ಬೇಕು ಅಷ್ಟೇ. ಬೇರೆ ಬೇರೆ ಕೆಲಸನೇ ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. ಒಂದು 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 ನಲ್ ಒಂದು ಸೂಪರ್ ಪ್ಲೇಯರ್, ಅದೇ ನಮ್ಮ ಹೇಸಲ್ವುಡ್ಗೆ ಒಂದು ಪ್ಲೇಯರ್ ಬೇಕು ಬ್ಯಾಕಪ್. ಹ್ಮ್ ಬಿಕಾಸ್ ಹೇಸಲ್ವುಡ್ಗೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವ್ರು ಹೇಸಲ್ವುಡ್ ಬರಬಾರ ಇಲ್ಲ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಪ್ಲೇಯರ್ ಬೇಕು. கரெக்ட். சான்ஸ் இருக்கு அங்க, அவங்களோட இது பொறுத்த வரையும் பார்ப்போம். பட் ஆனா ஐ ஃபீல் வந்து மேட் ஹென்றி சொல்லிட்டு இருந்தோம்ல, மேட் ஹென்றி ஆர்சிபிக்கு ஐடியலா தேவை ஃபார் எசல்வுட் பொறுத்த வரையும். பட் கல்கட்டா சான்சஸும் இருக்கு. கல்கட்டா, லக்னோ, ஈவன் சிஎஸ்கேக்கும் ஒரு இது பண்ணிருக்கேன். ஸோ சிஎஸ்கேக்கும் சான்ஸ் இருக்கு ம் இந்த மாதிரி டீம் அவங்க டார்கெட் பண்ண. ஸோ நீ என்ன நினைக்கிற? மேட் ஹென்றி பொறுத்த வரையும் இஸ் இன் கிரேட் ஃபார்ம் ஆக்சுவலி. மேட் கேகேஆர் ஹென்றி நினைக்கிறேன். எனக்கு இது கேகேஆர் தோன்றது மேட் ஹென்றி. ஸோ பட் ஆனா இவங்க இன்னொன்னு ஆர்ச்சர் வந்து ஆறாரா? ஆர்ச்சர் ஆர்ஆர் கரெக்ட். அவன் ஆர்ச்சரை நம்பி ஆர்ச்சர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். 5 டெஸ்ட் மேட்சஸ் ஆடினா தெரியல ஆர்ச்சர் எப்படி வந்து ஆடுவாங்களான்னு தெரியல. ஆர்ச்சருக்கு பேக்கப் இருக்கா அவங்களுக்கு? ராஜஸ்தான் பொறுத்த வரையும் ஆர்ச்சருக்கு வந்து பேக்கப்லாம் இல்லை, அவங்களுக்கும் ஒரு தேவை, ஒரு இது தேவை. ஆக்சுவலாக அவங்க வந்து துஷா தேஷ்பாண்டே இருக்காரு, சந்தீப் சர்மா இருக்காரு, மப்பாக்கா எடுத்திருக்காங்க, நாண்ட்ரே பர்கர் இருக்காங்க ஸ்குவாட்ல. ஸோ அதனால அப்போ okay. அவங்க அவங்க மோஸ்ட்லி தே வில் கோ ஃபார் விரிஸ்ட் ஸ்பின்னர் ஆப்ஷனுக்கு தான். ரவீந்திர ஜடேஜா கொண்டு வந்து எடுத்ததுனால தே நீட் விரிஸ்ட் ஸ்பின்னர் மெயின்லி ராஜஸ்தானை பொறுத்த வரையும். Okay. ஐ ஃபீல் ஐடியலி வந்து என்ட்ரி வந்து கல்கட்டாக்கு தேவைப்படும். அவங்களுக்கு ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன்ஸ் தேவை. ஈவன் ஃபார் த மேட்டர் சன்ரைசர்ஸ்க்கும் தேவைப்படலாம் அவங்க அவங்களோட ஃபாஸ்ட் bowlingக்கு இதுக்கு தேவைப்படுறதுக்கு. ஓகே. ஸோ இவர் நம்ம அந்த இருக்காரு. ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் வரும்போது ஐ திங்க் வில் டாக் அபவுட் தட். அதை பத்தி பேசலாம். கரெக்ட். பட் சரி, அவர் பேசணும்ல. இப்ப ஆடம் மில்னே இருக்காரு. ஆடம் மில்னே லைக் இது அவுட் ஆஃப் இதுல இருந்து வரேன். ஆடம் மில்னே எங்க நினைக்கிறேன் அனதர் கிவி. அவர் ஆடம் மில்னே ஏதோ ஒரு டைமுக்கு வந்து எந்த டீம் காட்டினாரு? ஆர்சிபி காட்டினாரா? ஆர்சிபி காட்டின மாதிரி இல்ல. மில்னே எங்க கூட இருந்தாரு கொஞ்ச நாள். சிஎஸ்கேக்கும் இருந்தாரு, ஆர்சிபிக்கும் இருந்தாரு. மில்னே பொறுத்தவரை மில்னே ஆர்சிபிக்கும் இருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மில்னே வந்து ஜிடி சான்ஸ் இருக்கா? ஜிடி பேக்கப் ஜிடி இருக்கு. நான் எல்எஸ்ஜி கூட நினைக்கிறேன். எல்எஸ்சிக்கும் சான்ஸ் இருக்கு. ஆமா. ஈவன் பிகாஸ் நான் பஞ்சாப் கூட ட்ரை இன்னும் பண்ணலாம். 2 பிளேயர், அதாவது அல்சாரி ஜோசஃபையும் போட்டிருக்கேன் எல்எஸ்சிக்கு. ஸோ நம்ம அவுட் ஆஃப் இதில் வந்து அல்சாரி ஜோசப்னு போட்டிருக்கேன். அது அல்சாரி ஜோசப் சிஎஸ்கே கூட ட்ரை பண்ணலாம். ஸோ பத்திரானாக்கு பதிலாக. கரெக்ட். ஸோ ஏன்னா சிஎஸ்கேக்கும் கண்டிப்பா தேவை ஃபாஸ்ட், ஒரு நல்ல ஐடியல் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தேவை. அண்ட் அவங்களுக்கு என்னன்னா ஃபினிஷிங்க்கும் தேவை ஆளு, ஃபினிஷர், ஆல்ரவுண்டர், அந்த மாதிரி இதுவும் காம்பினேஷன்ஸ் பார்ப்பாங்க. பட் டெல்லிஸ் நல்லா இருக்கனால அவரை கரண்ட்லி இது பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க அங்க இதை பொறுத்த வரையும். மோர் ஓவர் சன்ரைசர்ஸ் டொமஸ்டிக் ஃபேஸர்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால ஃபாரின் பவுலர்ஸ் கொண்டு போனா அவங்களுக்கு என்ன இஷ்யூனா ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கனால அவங்களுக்கு ஸ்ட்ராங் டொமஸ்டிக் தேவைப்படும். அது ஃபாரின் பிளேயர்ஸ் 2 ஸ்லாட்ஸ் தான் இருக்கு அவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு. ஆமா கரெக்ட். ஓகே ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்பென்சர் ஜான்சன். அது ரொம்ப இன்ஜூரி ப்ரோன். பட் ஐ திங்க் ஸ்பென்சர் ஜான்சன் டைப் ஆஃப் இது ஆர்சிபி கேன் ட்ரை. ஏன் அங்க வந்து அடி வாங்குறதுக்கா சின்ன சுவாமியில அந்த பேஸ் தோம்சம் பண்ணுவாங்க அந்த பேஸுக்கு. ஸோ சான்ஸ் இருக்கு. ஆர்சிபி ஆர் ஈவன் பஞ்சாப் கிங்ஸ் அவங்களுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபார் பேக்கப்கா வச்சுக்கலாம் அவங்க.
இல்ல ஆர்சிபிக்கு அந்த ஒரு பேஸ் ரெடியூஸ் பண்ற bowler அது அந்த மாதிரி bowler தான் வேணும். பேஸே வேணாம், பேஸ் ஆஃப் தான் வேணும். இல்லைன்னா ஏசுலோட ஆக்யூரசி வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நிறைய பிளேயர்ஸ்க்கு வராது. பட் அந்த மாதிரி பிளேயர் இருந்தா உண்டு. இல்லைன்னா ஆர்சிபிக்கு வந்து பேஸ் ஆஃப் தான். ஒரு எல்லிஸ் மாதிரி இருக்கிற bowler, அந்த மாதிரி bowler தான் வேணும். கரெக்ட். பட் தெரில. ஐம் ஆல்சோ திங்கிங் இன் மை ஹெட் ஸ்பென்சர் ஜான்சன் வந்து அன்சோல்டா கூட போகிறது 1.5 crores தான். பட் ஆனால் தெரில அன்சோல்டா போவாரான்னு. இல்ல இது சம்மன் வில் பிக் அவரை பொறுத்தவரைக்கும். வில் கோ ஆகாஷ் தீப் அண்ட் சிவம் மவி டுகெதர். ஆகாஷ் தீப் பற்றி நம்ம ஐ திங்க் வி மென்ஷன் லிட்டில் பிட். பட் ஓகே. சிவம் பிகாஸ் இந்தியன் ஃபாஸ்ட் bowlers வந்து பெருசா இல்லைல்ல இந்த ஆகாஷ் ஆப்ஷன். தீப் வில் கோ ஃபார் சன்ரைசர்ஸ் ஐ ஃபீல். ஓகே பிகாஸ் They need a domestic phaser. I think Akashdeep will fit in there. Akashdeep, Akash Madwal. Akash Madwal in uncapped listல இருக்கனால they may target these kind of players. அவங்கள இதை பொறுத்த வரையும் லைக் சன்ரைசர்ஸ் பொறுத்த வரையும் அவங்களுக்கு தேவை ஒரு இதுல ஈவன் ஃபார் த ஃபேக்டர் ஆஃப் அந்த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் வந்து கல்கட்டாக்கும் தேவை. சான்சஸ் ஆர் தேர். பட் ஆல்ரெடி அவங்களுக்கு என்னன்னா கல்கட்டாக்கு வந்து இந்தியன் பேசர்ஸ் இருக்காங்க. வைபவ் ரவோ ஹர்ஷித் ராணா இருக்கிறதுனால பிகாஸ் இப்போ ரசலும் இல்லை அவங்களுக்கு. ஸோ ரிட்டையர்ட்னால தே நீட் ஐடியலி ஆக்சுவலி நீட் அங்கதானே ஆடி இருக்காரு ஒன் ஆகாஷ் மோர். தீப் முன்னாடி. அங்க தானே வந்தாரு ஃபர்ஸ்ட். இல்ல ஆகாஷ்தீப் வந்து உங்களோட ஆடி இருக்காரு. அப்புறம் லக்னோக்கு இருந்தார். லக்னோக்கு இருந்தார். ஓகே. லாஸ்ட் இயர் வாஸ் இன் லக்னோ. இல்ல ஈவன் சான்சஸ் ஆர் தேர் ஃபார் ஆர்சிபி டு கோ ஃபார் ஆகாஷ். ஆர்சிபிக்கு வந்தா நல்லா இருக்கும். அது ஆகாஷ் தீப் டெஃபினெட்லி வாண்ட் பிளேயர் லைக் ஆகாஷ் தீப். அண்ட் இது இஸ் இட் குட்? என்ன சொல்லுது இனிஷியல் பவர் பிளேக்கு சூட்டபிள் பவுலர். அதுக்கேற்ற கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற டீம் சூஸ் பண்ணிக்கணும் அவரை. சிவம் மவி என்ன நினைக்கிற? Shivam Mavi, I think he will go this time with either with GT or Calcutta or Lucknow. Either of this three-ல எங்கேயோ ஒரு டீம் போவார். ஆர் who has a lesser price அந்த டைம்ல வந்து some team will pick him like in a base price-லயே அவர் எடுப்பாங்க. ஓகே. less than 2 crores ரேஞ்சில் Shivam Mavi will get picked. இது நம்ம மேபி வில் கோ பத்திரானா பத்தி பேசிட்டோம். நார்கியா அண்ட் ஃபசல் ஃபரூக்கி, ஃபசல் அக் ஃபரூக்கி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேணா பேசலாம். ஃபசல் அக் ஃபரூக்கி ஃபசலக் ஃபரூக்கி ஆக்சுவலாக அவர் வந்து என்னன்னா இன் ஐபிஎல் இஸ் நாட் டூயிங் கிரேட். லாஸ்ட் இயரே நம்ம பார்த்தோம் ஃபசலக் ஃபரூக்கி ராஜஸ்தான். அவருக்கு நம்ம லைக் டூ ஃபேஸ்டு விக்கெட்ஸ்ல வந்து சூட்டபுளா இருக்கும். ஃபசலக் ஃபரூக்கி மேபி இன் லக்னோ வில் பி சூட்டபுள். எல்எஸ்ஜிக்கு வேணா ட்ரை பண்ணலாம் ஃபசலக் ஃபரூக்கியை. ஆண்ட்ரிக் நாக்கியா வந்து ஐ திங்க் ஐ கேன் கோ இன் பஞ்சாப் கிங்ஸ் ஃபார் பேக்கப் ஆஃப் லாக்கி. அந்த சிமிலர் ஸ்டைலுக்கு வந்து நாக்கியாவுக்கு லைக் லாக்கி ஃபெர்கூசனுக்கு போல ஆண்ட்ரிக் நாக்கியா வச்சுக்கலாம் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரையும். மற்றபடி லைக் இவர் தான் ஸ்பெசிஃபிக்காக வேணுங்கிற மாதிரி தெரில. மேபி டெல்லிக்கு ஒரு நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு காரணம் அந்த ஓல்டு மோஜோ பேக் அப்படின்னு பார்க்கணும். ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் முஸ்தபிசுர் ரஹ்மான் அவர் எங்க போவாரு? முஸ்தபிசுர் ஃபிஸ் கண்டிப்பா போவார். ஃபிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இஃப் இஸ் யூஸ்ஃபுல் இன் இவருக்கு டெல்லி சான்சஸ் இருக்கு. திருப்பி நம்ம தோனி அவர் இடிச்சத அந்த சிஎஸ்கேக்கு வருவாரா முஸ்தபிசுர்? சிஎஸ்கேக்கும் நல்லா தானே பண்ணியிருக்காரு. அதனால சிஎஸ்கேக்கும் வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவருக்கு கிடைக்கலன்னா இப்போ பத்திரனா கிடைக்கல, முஸ்தபிசுர் ரஹ்மான் கிடைச்சா கூட வச்சுக்கலாம். பிகாஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் தோனிக்கு பிடிக்கும். அந்த பேஸ் ஆஃப் எலிஸோட காம்பினேஷன். பேஸ் ஆஃப் எலிஸும் இருக்காரு. பட் ஐ திங்க் அவங்களுக்கு சிஎஸ்கேக்கு ஆனால் நல்ல ஒரு ஸ்ட்ராங் இது தேவை, ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தேவை. ஆர் ஸ்ட்ராங் எதர் இஃப் தே கெட் வெரி குட் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடைச்சாங்கன்னா அவங்க வந்து வேற ஆப்ஷன்ஸ் போகலாம். இந்தியன் டொமஸ்டிக்ல ட்ரை பண்ணலாம். இது ஒரு அவங்களுக்கு அன்சார்ட்டட் டெரிட்டரியில. ஏன்னா இந்த மாதிரி போன வருஷம் வந்து மெகா ஆக்ஷனுக்கு ஒரு 10 கோடி ஜாஸ்தியா, இதை விட 50 சேஞ்சர்ஸ் க்ளோஸ் டு 60 அந்த ரேஞ்சில் போயிட்டு இப்போ 43ல போறாங்க. ஸோ தெரியல எப்படி அன்சார்ட்டட் கிரவுண்ட்ஸ் திருப்பி ரீபில்டு பண்ணணும். லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு பி ஆன்சர்ட். லெட்ஸ் சி. கரெக்ட்.
We can go to the next set 5 spinners. ஸ்பின்னர்ஸ். ஸோ கரெக்ட். இந்த ஒரு செட்டில் வந்து வில் ஸ்டார்ட் வித் ரவி பிஷ்னாய். வாட் யூ திங்க் ரவி பிஷ்னாய்? நம்ம வி டாக் அபவுட் கேமரன் கிரீன், வெங்கடேஷ் ஐயர் அந்த மாதிரி ம் நினைக்கிற லெக் ஸ்பின்னர். ஐ திங்க் இந்த இதில் லிஸ்ட்டில் ஸ்பின்னர்ஸ்லேயே வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் நிறைய டீமுக்கு வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் தேவை. ஸோ அப்படி இருக்கும்போது ரவி கரெக்ட். பிஷ்னாய் இஸ் கோயிங் டு பி ஹாட் கமாடிட்டி. ஸோ வாட் யூ திங்க்? ரவி பிஷ்னாய் will be multiple teams will be looking for Ravi Bishnoi, ஒரு நம் particularly ப்ரைஸும் CSK. சொல்லிடு, யோசிச்சுட்டு ப்ரைஸ் வேணா சொல்லிடு, எவ்வளோ போகிற நானும் சொல்கிறேன். I feel you'll go more than 12 crores Ravi Bishnoi. 10 plus ஷுவரா போவார் ரவி பிஷ்னாய் பொறுத்த வரையும். 16 அண்ட் செவ்வா. ஏன் சொல்றேன், ஆமா கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. ஏன்னா ரவி பிஷ்னாய் இஸ் என்னன்னா ஃபாஸ்டஸ்ட் 50 விக்கெட்ஸ் எடுத்ததுல அவரும் இருக்காரு ரவி பிஷ்னாயை பொறுத்த வரையும் இந்தியாவுக்கு ஆடினதுல. ஸோ தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் விக்கெட்ஸ் அவர் எடுத்திருக்காரு ரவி பிஷ்னாயை பொறுத்த வரையும். வாஸ் லாஸ்ட் இயர் வரையும் அவர் வந்து நம்பர் 1 ரேங்கிங்ல இருந்தவர் ரவி பிஷ்னாய். ஸோ இஸ் வெரி குட் அகெயின்ஸ்ட் ஃபாரின் பிளேயர்ஸ், நாட் அவர் இந்தியன் லோக்கல் பிளேஸ். அதனால தான் ஐபிஎல் அவர் அடி வாங்குறாரு. நம்ம இந்தியாவுக்குன்னு வரும்போது எக்ஸ்ட்ரானரியா அவர் ரெக்கார்டு இந்தியாவுக்கு சூப்பரா இருக்கு. ஐபிஎல்ல மட்டும்தான் ரொம்ப பேட் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ ஐ ஃபீல் ரவி பிஷ்னாயை பொறுத்தவரையும் சென்னை ஹேஸ் அ வெரி குட் சான்ஸ், ராஜஸ்தானுக்கு நல்ல சான்ஸ், சன்ரைசர்ஸ்க்கும் தேவை. சன்ரைசர்ஸ் ராகுல் சாகர் விட்டாங்க, ஆடம் ஜாம்பா விட்டாங்க, அவங்களுக்கும் இந்த பிளேயர் தேவைப்படுவாரு. ஸோ கேகேஆருக்கு தேவைப்படாது, ஏன்னா கேகேஆருக்கு ஆல்ரெடி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதனால அங்குல் ராயும் இஸ் டூயிங் கிரேட். அதனால தே நாட் ரெக்வயர்ட். சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, அங்குல் ராய் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவைப்படாது. பட் ஃபார் அதர் டீம்ஸ் இவர் தேவை. டெல்லிக்கும் தேவைப்படாது, அக்சர் அண்ட் குல்தீப் இருக்கிறதுனால. அண்ட் விப்ராஜ் வேற இருக்காரு. ஸோ ஒன்லி இஃப் மும்பை சான்ஸ் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து எடுக்க முடியாது. அண்ட் தே ஹேவ் என்ன சாண்ட்னர் இருக்கிறதுனால ஃபைன். திஸ் டீம்ஸ் பஞ்சாப் வில் கிங்ஸ் ஃபைட் ஆல்சோ ஃபார் ரவி சான்ஸ் இருக்குல்ல? பிஷ்னாய். பஞ்சாப் கிங்ஸ் சாகல் இருக்காரு, பிரைஸ் ப்ராப்ளம். பிரைஸ் பஞ்சாப் ப்ராப்ளம். கிங்ஸ் ரவி பிஷ்ணாய் போவாங்க, பட் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே. அதுதான். நீ என்ன ராகுல் நினைக்கிற, சாகர். எந்த டீம்? நான் வந்துட்டு அவங்க ஐ ஃபீல் டிசி போவாரன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியல ரொம்ப ரவி பிஷ்னாய் பத்தி. ஓகே. பட் டெஃபினெட்லி ஹி இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி அந்த ஸ்பின்னர்ஸ்ல வந்து ஹி இஸ் கோயிங் டு பி வெரி டாப் பிக்கா இருக்கும். ஸோ ராகுல் சாகர் நெக்ஸ்ட். ராகுல் சாகர் பொறுத்தவரையும் ராகுல் சாகர் சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்கு. He'll be useful in CSK. If Sunrisers don't have an option, they can retain Rahul Sagar again. Okay. Even RCB can also pick for him. Rahul Sagar ஆனா பிளேயிங் 11ல சான்ஸ் கிடைக்காதுல, will be a backup தானே. இல்ல, பட் ஆக்சுவலா யூஸ்ஃபுல்லா இருப்பாரு ராகுல் சாகர். எந்த டீம் போனாலுமே யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஈவன் லக்னோவா இருக்கட்டும், எந்த டீம் இருந்தாலுமே ராகுல் சாகர் இஸ் ஐ திங்க் he will ரொம்ப லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கனால இந்தியன் கேப்டு இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு இதுல வந்து பார்த்தா ராகுல் சாகர் சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அகில் ஹுசைன். ஸோ அகில் ஹுசைன் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணும்போது ஐ தாட் சிஎஸ்கேக்கு தான் போவாங்கன்னு நினச்சேன். பட் ஐம் நாட் ஏபிள் டு சே நோ எந்த டீமுக்கு போவாங்கன்னு. அகில் ஹுசைன், வேர் டு யூ திங்க் ஹில் கோ? அகில் ஹுசைன் ஐ திங்க் வில் கோ டு எல்எஸ்ஜி நினைக்கிறேன். எல்எஸ்ஜிக்கு சான்ஸ் இருக்கு. ஆர் இப்போ பவர் பிளே ஏன்னா இல்லைன்னா ஆர்சிபி எடுக்க மாட்டாங்க அகில் ஹுசைன். ஐ திங்க் மோர் ஆன் எல்எஸ்ஜி ஐ ஃபீல் அகில் ஹுசைன் ஜஸ்ட் ஃபார் த பேக்கப் ஆப்ஷன்ஸாக அவரை வச்சு. இப்போ அவங்களுக்கும் ரவி பிஷ்னாய் விட்டதுனால முகமது ஷமி எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு பவுலர் தேவைங்கிறதுனால அகில் ஹுசைன் ஒரு பவர் பிளேக்கு யூஸ் ஆகலாம். அவங்க ஆல்ரெடி சித்தார்த் மணிமாறன்னா ட்ரை பண்ணியிருக்காங்கல்ல, அதனால சான்சஸ் இருக்கு அகில் ஹுசைன். அப்படி இல்லைன்னா ஈ வில் கோ ஃபார் சன்ரைசர்ஸ் ஆர் சென்னை கூட சான்ஸ் இருக்கு அகில் ஹுசைனுக்கு. அதான் நான் ஃபர்ஸ்ட் சென்னை தான் யோசிச்சேன், பார்க்கலாம். முஜிபூர் தெரில யாருக்கு போவார்னு.
முஜிப் தெரியல. ஆமா. டவுட். ஆஹ், தீக்ஷனா சென்னை ஷோர் ஷாட் எனக்கு தெரிஞ்சு. ம். பட் ஆனால் அதில் ஆல்ரெடி தீக்ஷனா எடுத்துருவாங்க. 2 இவன் இருக்கானா, யார் இவன் 100. இன்னொரு ஸ்பின்னர் யாரு? ஒரு ஸ்பின்னர் தானா சென்னைக்கு? 100 தான் இருக்காரு. 100 தான். ஓகே. இவர் இருக்காரு, அவர் பெண்ண உங்காலு ஸ்ரேயஸ் கோபால். என்ன ஸ்ரேயஸ் கோபால். கோபால் ஆனால் அவங்க சூப்பரா பிளேயர், பண்ணியிருக்காரு. அவங்க பட் ஆனா வந்து சான்ஸ் கிடைக்குமான்னு அந்த தெரியல கோபாலுக்கு. பட் இஸ் டூயிங் வெல். டொமஸ்டிக் கன்சிஸ்டண்டா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸ்மார்ட்டா இருக்கட்டும், லைக் மகாராஜா ட்ரோஃபியா இருக்கட்டும், கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்ரேயஸ் கோபால் பொறுத்த வரையும். பட் ஆனால் போன சிஎஸ்கேக்கு சீசனுக்கே அவங்க மகேஷ் இது பண்ண தீக்ஷனா சான்ஸ் இருக்கு. ஆனா நல்ல சான்ஸ் இருக்கு தீக்ஷனா போக. ஸ்ரேயஸ் கோபால் வந்து இல்லைன்னா ஆர் அதான் ஸ்ரேயஸ் கோபால் நான் இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் தெரிய வந்தது. ஃப்ராங்க் ஆண்டனி பப்ளிக் ஸ்கூல், என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பப்ளிக் ஸ்கூலில் தான் படிச்சார் அவர். ஸ்ரேயஸ் கோபால் கருண் நாயரும் அங்கே தான் படித்தார். ஸோ பார்க்கலாம். இது ஹோப்ஃபுல்லி விஷ் த பெஸ்ட் ஃபார் ஹிம். ஸோ ஐ திங்க் இதை முடிச்சிட்டோம். ஓகே. வில் கோ ஃபார் பிஃபோர் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு டாப் பிக்ஸ், அந்த டாப் ஹையஸ்ட் ப்ரைஸ் அதை பற்றி பேசலாமா? யார் இது பண்ண போகிறாங்கன்னு, அண்ட் தென் வில் கோ ஃபார் சம்திங் எல்ஸ். நீ ஷூர். சொல், டாப் டாப் யார் இது பண்ண போகிறாங்க? டாபிக் என்னை பொறுத்த வரையும் ஐ ஃபீல் கேமரூன் கிரீன் தான். ஐ ஐ திங்க் யூ வில், பிகாஸ் இது வரைக்கும் பார்த்தோன்னா லாஸ்ட் 2 ஐபிஎல்ல வந்து 25 crores டச் பண்ணிட்டாங்க. ஓகே. போனது ரிஷப் பண்ட், அதுக்கு முன்னாடி மிச்சல் ஸ்டார்க். வாட்ஸ் இந்த ரிஷப் பண்ட்டை கிராஸ் பண்ணுவாரா கேமரூன் கிரீன்? எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது கேமரன் கிரீனுக்கும் நல்லது இல்லை, அந்த டீமுக்கும் நல்லது இல்லை. ஏன்னா வெங்கடேஷ் ஐயரை வச்சு சொதப்பினாங்க அந்த லாஸ்ட் டைம் கேட்காரு. நல்ல வேலை அந்த ஒரு வெங்கடேஷ் ஐயருக்கு பதில் ஆர்சிபி 4 பிளேயர் எடுத்தாங்களா, 3 பிளேயர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஹேசுல்வுட்டே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல வேலை வரல, இவங்க வந்து போயிட்டு ஆர்சிபிக்கு பண்ணல. அந்த மாதிரி பிளேயர் வந்து உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை. இது யுவராஜ் சிங்லேருந்து யார், இதுலேருந்து ஸ்டார்க்கு மட்டும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கம்மின்ஸ் ஸ்டார்க் இது பண்ணாரு. நீ கம்மின்ஸ். சொன்னல அந்த ஆதி காலத்துல தோனிக்கு வந்து அப்ப வந்து 6.75 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ம். அதுலேருந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் நம்ம 20 crores டச் பண்ணாங்க. 23ல சாம் கரன் 18.5, ம். அதுதான் ஹையஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டார்க் 24.75, லாஸ்ட் இயர் பண்ணிட்டு 27 crores இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் 1.5 million, என்னது இது யூஎஸ் டாலர்ல இருந்து க்ரோஸ் டு சிக்ஸ் ஃபிளின்ட் பாயிண்ட் ஆஃப்க்கு ஃபைவ் ஒரு க்ரோஸ் வாட்டி அந்த வந்ததுல, அப்பர். ஃபிளின்ட் ஆஃப்க்கும் பீட்டர்சனுக்கும் வந்ததா ஒரு வாட்டி? பீட்டர்சனுக்கு 1.55 million அவங்க அப்ப. ஆமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து லைக் யுவராஜ் சிங் 14லேருந்து தான் க்ரோர்ஸ்ல ஆரம்பிச்சாங்க. 2 வாட்டி 14 யுவராஜ் crores சிங். ஸ்டார்ட் பண்ணார். 2 வாட்டி. ஆமா, 14 and 15 வந்து 14 and 16 crores யுவராஜ் சிங் தான் ஹையஸ்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து கம்மியா போய் பட்கமின்ஸோட 2020 அந்த இது 15.5 crores ஆச்சு. அப்புறம் கிறிஸ் மாரிஸ் சம்மந்தமே இல்லாம 16.25 வந்தாரு. ஸோ அதுலேருந்து இதாச்சு. ஸோ இந்த வாட்டி அகைன் 20 crore பேங்க் ஓபன் பண்ணுவாங்களா, ப்ரீச் பண்ணுவாங்களா, அதான் என்னோட கேள்வி. ஐ திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மினி ஆக்ஷன்ல சான்சஸ் இருக்கு. சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் பண்டோடது ஐ டோன்ட் திங்க் இதாகாது. பட் early 20s வந்து கேமரன் கிரீன் போவாங்க. அதுக்கப்புறமே சுதாரிச்சிருவாங்க. கேகேஆரும் சிஎஸ்கேவும் கொஞ்சம் இது பண்ணணும். ஸோ ஓகே. கேகேஆருக்கு தான் இன்னும் கொஞ்சம் தேவ் லிபர்ட்டி. பார்க்கலாம். see how it goes. ஒரு சர்ப்ரைஸ் யாராவது இருப்பாங்களா? எனி சர்ப்ரைஸ் பிக்ஸ்? பிக்ஸ் இல்லை, சர்ப்ரைஸ் லார்ஜ் அமௌண்ட். ஸோ வாட் டு யூ திங்க்? யாராவது இருப்பாங்களா? நான் வந்து இதுக்கு சொல்கிறேன், சர்ப்ரைஸ்ல ரவி பிஷ்னாய். யாரு? வெரி ஹை அமௌண்ட் ரவி பிஷ்னாய்ன்ற. ரவி பிஷ்ணா ஷோர், ஐ அமௌண்ட் சான்ஸ், கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. பட் ஆனா நான் வந்து அன்கேப்ல இருந்து சொல்லட்டோமா சரி. சர்ப்ரைஸா ஐபிக்கு ஒன்று. ம். கார்த்திக் சர்மா, ம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். அவருக்கு ராஜஸ்தான். அவரு நம்ம ஏற்கனவே வந்து ஸ்மார்ட் இப்போ இது பண்ணும்போது சொல்லியிருந்தேன் கார்த்திக் சர்மா பத்தி. எக்ஸலண்ட் ஹிட்டிங் ரேஞ்சஸ் வச்சிருக்காரு கார்த்திக் சர்மா. ஸோ ஈ வில் பி த பிளேயர் வில் கோ மோர் தென் 5 crores நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே. அன்கேப்டு இதுலயே பொறுத்த வரையும் ம். அவருக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கு கார்த்திக் சர்மா. இவரு ஆஸ் அ bowler வந்து bowlers தெரியல ரொம்ப ஹையா போவாங்களான்னு. விக்னேஷ் புத்தூர், வாட் டு யூ திங்க்? விக்னேஷ் புத்தூர் ஐ திங்க் யூ வில் கெட் பிக், பட் ஐ எம் நாட் ஷுர். அந்த அளவுக்கு போக மாட்டாங்க.
எனக்கு தெரிஞ்சு. ம். இந்த வாட்டி அந்த அளவுக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியல. அக்குப் தார் like, அவர் இருக்காரு, அவருக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. வாஸ் அன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு ஸ்விங் பவுலர், ப்ராப்பர் இன் ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங். கரண்ட் டொமஸ்டிக் இதுலயே வந்து பெஸ்ட் ஸ்விங் பவுலர் அவர் தான், ம். அக்குப் தார், அக்குப் நபிபி. நம்ம அவரை பத்தி முன்னாடியே பேசியிருக்கோம், லைக் மற்ற சேனல்ஸ் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவரை பத்தி இது பண்ணியிருக்கோம். ஸ்மாட்லயும் லைக் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அட் த எக்கானமி ஆஃப் 7.5. ஸோ இஸ் எ வெரி குட் ப்ராஸ்பெக்ட் அவரை பொறுத்த வரையும். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டெல்லி அண்ட் மும்பை அவங்களோட இதுலேயும் இது பண்ணியிருக்காங்க, வந்து போட சொல்லியிருக்காங்க. ம். ஸோ தோஸ் டீம்ஸ் வில் ஆல்சோ லுக் அவுட் அக்கூப் நபி பொறுத்த வரையும். ட்ரையல்ஸ்லயா? ம். ட்ரையல்ஸில் போட விட்டுருக்காங்க இந்த பிளேயர்ஸ்லாம். அதே மாதிரி இப்போ லைக் நான் ஆல்ரெடி சில பிளேயர்ஸ் சொல்லியிருந்தேன் இந்த பிளேயர்ஸ்லாம் போவாங்கன்னு. ஐ ஃபீல் நான் ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸ் இது வச்சிருக்கேன் லிஸ்ட், பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். ஷிவாங் குமார், ம். ஆல்ரவுண்டர். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரவுண்டர் அன்கேப்ட் லிஸ்ட்ல இருக்காரு, ஃபர்ஸ்ட் செட்லயே இருக்காரு ஷிவாங் குமார். ம். அவரை பாரு, அவர் கண்டிப்பா பிட் போவார், மத்திய பிரதேஷ் லீக்ல இருக்க இது பண்றவர். ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி சுஷாந்த் மிஸ்ரா, அண்டர் 19 பவுலர், இஸ் பிளேயிங். நான் கூட சொல்லியிருந்தேன், ஆஃப்டர் 585 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஆடி இருக்காரு சுஷாந்த் மிஸ்ரா. அவர் வந்து ஒரு நல்ல இட் டு த டெக் பவுலர். குஜராத்துக்கு போக சான்ஸ் இருக்கு, குஜராத் ஆர் மும்பை. ஆல்ரெடி 2.2 crores 24 ஐபிஎல் இது பண்ணியிருந்தாங்க, அவருக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அவர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் செட்ல இருக்காரு, அன்கேப்டு. அசோக் சர்மா இஸ் அ கரண்ட் ஸ்மார்ட் லீடிங் விக்கெட் டேக்கர், ஒரு பெர்ஃபெக்ட் இட் டு த டெக் பவுலர், 150+ இது பண்றாரு. கரண்ட்லி ஷார்ப் ஷார்ட் பால்ஸ் போடுவாரு இன்வெர்ட் ஆங்கிள். அவர் வந்து ஒரு 20 விக்கெட்ஸ் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 14.8ல போயிட்டு இருக்காரு, அவருக்கு சான்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு அண்டர் 19 ப்ராஸ்பெக்ட் இருக்கான், ராஜ் லிம்பானின்னு. அவன் வந்து அந்த அந்த பவுலர் வந்து இர்ஃபான் பத்தான் வந்து ரொம்ப ஹைலி இம்ப்ரெஸ்டு, ஹைலி ரிலேட்டட் இம். இஸ் எ வெரி குட் நேச்சுரல் அவுட் ஸ்விங் பவுலரு அண்ட் நல்ல ஷார்ப் ஷார்ட் பால்ஸ் அவரும் போடுவார். அவர்கிட்ட என்னன்னா இ லைக்ஸ் ரா ஃபேஸ். ஜென்யூனா அவருக்கு வந்து ஃபேஸ் பவுலிங்னா ரொம்ப பிடிக்கும். இஸ் ஐடல்ஸ் ஆர் டேல் ஸ்டெயின், அவர் நேச்சுரல் அவுட் ஸ்விங்கர் லைக் டேல் ஸ்டெயின் மாதிரி. அண்டு பும்ரா கிட்டேருந்து இன் ஸ்விங்கும் கற்றுக்கணும்னு அவர் கோச் சொல்லி அதுவும் இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இஸ் எ வெரி குட் ப்ராஸ்பெக்ட். அவருக்கும் நிறைய டீம் வந்து லுக் அவுட் பண்ணுவாங்க, ராஜ் லிம்பானியை பொறுத்த வரையும். அண்ட் ஆல்ரெடி நான் இவரை சொல்லியிருந்தேன், சிவம் சுக்லா, மத்திய பிரதேஷ் பிரீமியர் லீக் மிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பின், சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. இந்த கரண்ட் இதுலயுமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு, 14 விக்கெட்ஸ். அவர் ஒரு நல்ல பிக் சான்சஸ் இருக்கு சிவம் சுக்லாவை பொறுத்த வரையும். அவர் ஸ்பின்னர் கேட்டகரியில வருவாரு. அப்புறம் வந்து பிருத்திவிராஜ் யாரா சொல்லியிருந்தேன், ஆந்திராவை, அவர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பார்ப்போம், ஏஜ் தான் வருது. ஆல்ரெடி இருந்திருக்காரு ஐபிஎல் கல்கட்டாக்கா இருக்கட்டும், சன்ரைசர்ஸ்க்காகவும் இது பண்ணியிருக்காரு. பட் திருப்பி அவருக்கு ஒரு கிடைச்சா நல்லா இருக்கும். அதே மாதிரி தீபேந்தர் சிங்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஸ்கிட்டி குக் பவுலர், அவருக்கும் சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. இவர் உங்க கர்நாடகாவில் வந்து பார்த்தா யஷ்ராஜ் புஞ்சா நல்ல ஒரு இது ஸ்பின்னர். ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இவங்க பிரசாந்த் வீர், அப்புறம் என்ன நம்ம இதுல இருந்து பிரசாந்த் சோலாங்கி, இவர் முன்னாடி ஆடி இருக்காரு, அவருக்கு இவங்களுக்குலாம் சான்ஸ் இருக்கு. எஸ்எக்கி முத்து, நம்ம டிஎன்பிஎல் தமிழ்நாடு இதுல இருந்து பார்த்தா எஸ்எக்கி முத்து வந்து அவர் 4th செட்ல இருக்காரு, அன்கேப்டு ஃபாஸ்ட் ரவுண்ட் இதுல ஃபாஸ்ட் போலிங் இதுல. பார்ப்போம், எஸ்எக்கி முத்து வந்து நல்ல ஒரு, அவருக்கு சான்ஸ் கிடைச்சா நல்லது. ஏன்னா சூப்பரா யாக்கர் இது பண்ணுவார், டெத் பவுலிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருப்பார் எஸ்எக்கி முத்து பவுலர். நல்ல ரா ஃபேஸ் கொண்டு வருவார், அவரும் ஒரு 135+ கொண்டு போடுவார். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு வருத்தம் வந்து சௌரவ் குமார் ஒரு டொமஸ்டிக்ல ரொம்ப வருஷமா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு கிளாசிக்கல் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். இன்னைக்கும் 205 ரன்ஸ் போனதுல அவர் 4 overs 20 for 1 wicketன்னு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சௌரவ் குமார் ஆந்திராக்கு. அவர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகல. அதே மாதிரி கரண்ட் அண்டர் 19 ப்ராஸ்பெக்ட் தீபேந்திர தேவேந்திரன்,
அப்புறம் அனி பிரதாப் சிங் இவங்களாமும் ஷார்ட் லிஸ்ட் ஆகல. ஐ திங்க் நெக்ஸ்ட் இதில் அவங்கலாம் வருவாங்கன்னு எதிர்பார்ப்போம். நான் ஒரு அசாம் பவுலர் சொல்லியிருந்தேன், அவினவ் சௌத்ரின்னு. அந்த பையனும் பாவம், அவனும் ஷார்ட் லிஸ்ட் ஆகல. லெட்ஸ் சி. நிறைய எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸ் இருக்காங்க. இவங்கலாம் எந்த டீம் போகிறாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? பார்க்கலாம். இது இட்ஸ் பிக் லிஸ்ட். நமக்கு தெரியும் 300 and odd பிளேயர்ஸ். இட்ஸ் கரெக்ட். கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டிங், பிரேக் ஆர் மேக்கிங் கரியர்ஸ், அந்த மாதிரி ஒரு சான்ஸு. ஸோ வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஃபார் ஆல் த பிளேயர்ஸ் ஹூ ஆர் தேர் இன் திஸ் லிஸ்ட். பிளேயர்ஸ் ஹூ ஹவ் ஜஸ்ட் மிஸ்ட் அவுட், இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ரோட் ஃபார் தெம். ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினெட்லி ஏதோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு இதில் கூட வரலாம். ஸோ வில் ஹோப் ஃபார் த கரெக்ட். பெஸ்ட் ஃபார் ஆல் தீஸ் பிளேயர்ஸ். ஸோ ஐ திங்க் வி கேன் wrap it up. வேற ஏதாவது ஃபைனல் தாட்ஸ் இருக்கா? ஐ திங்க் தட்ஸ் இட். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அவுட் திஸ் மென்ஷன்டு பிளேயர்ஸ் அண்ட் உங்களோட ஷேர்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க. நாங்கள் லைக் எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்டு வேற ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் தேவைப்படுது, டிஃப்ரெண்ட் இது பற்றி பேசணுன்னாலும் சொல்லுங்க. வில் டிஸ்கஸ் டீட்டெயிலி அண்ட் வீல் ஆல்சோ கவர் ஸ்மாட் மோர். நம்ம ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சில பிளேஸ் தமிழ்நாடு இது அன்ஃபார்ச்சுனேட்லி தே வெண்ட் இதில் போல அவங்க குவாலிஃபை ஆகல. வில் டிஸ்கஸ் மேட்டை பற்றியும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் வில் டூ போஸ்ட் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன பண்ணியிருக்காங்க, எந்த டீம்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்களும் நாங்கள் டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணுறோம். தட்ஸ் இட். ஓகே. ஸோ இந்த 2 part வீடியோவை பாருங்க. ஸோ இந்த வீடியோ 2 parts ரிலீஸ் ஆகும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் தட். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ ஸோ மச்.